இங்க இந்த பொண்ணு யூடியூப் பார்த்து கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு அறக்க பறக்க செஞ்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அவனோட லவ்வர் அவங்க அப்பா அம்மா கூட வரா. அவங்கள மீட் பண்ணுறதுக்கு தான் இது நடந்துகிட்டு இருக்கே. அவங்க அப்பா சொல்றாரு, சுற்றி இவ்வளோ டிஷ் இருக்கே, எல்லாம் நீ தான் செஞ்சியாமான்னொன்னா ஆமான்னு இவ்வளோ தலையாட்டுறா. அப்போ ஏதோ தீர மாதிரி இருக்கு. இந்த பையன் நைஸாக அவங்க 2 பேரையும் வெளில கூப்பிட்டு போகிறான். இந்த பொண்ணு அவனை கூப்பிட்டு சொல்கிறா, உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கேன்னு ஒரு மாதிரியாக பார்க்குறாங்கன்னு. நீ கொழுக்கட்டை பிடிக்கிறத விட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் பேசு, அதுக்கு தானே வந்திருக்காங்கன்னும் போது அந்த டைமில் அவங்க அப்பா வந்துடுறாரு. இடத்த சுற்றி காட்டுறா, அவங்க அம்மா உன்னை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி இவனும் போய் அம்மாட்ட பேசுகிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது போல, வந்தவொடனே நீ டீ கூட கொடுக்கலடான்னும் போது ஏமா அப்படி பேசுறீங்க, அவளுக்கு தெரியாதுமான்றா. அவள் எந்த ஊரோ எந்த ஜாதியோன்னு தெரில, அவளுக்கு சம்பிரதாயம் கூட தெரியுமான்னு தெரில, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவனுக்கு மேட்ரிமோனில் எவ்வளோ நல்ல பொண்ணு பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அம்மா அவளுக்கு அதெல்லாம் தெரியாதுமா, அவளுக்கு யாருமே கிடையாதுன்னு ஒன்று. அப்போ தான் அவங்க அம்மா பார்க்குறாங்க, அவங்க அப்பா அம்மா இறந்து போய் அந்த பொண்ணு தனியாக தான் இருக்கா போல இந்த வீட்டில். இவன் உள்ளே போய் சொன்னதும் அவள் டீ போட ஆரம்பிச்சிடறா. அவங்க அப்பா மோர் கேட்குறான்னு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இலை போட்டு இவங்க 2 பேருக்கும் காயெல்லாம் வைக்கும் போது கரெக்டாக வைமா, இந்த பக்கம் தான் வைக்கணும் அந்த பக்கம் தான் வைக்கணும்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் டீயை போட்டு எடுத்துகிட்டு வந்தோடனே, சாப்பிட்ற டைமில் யாராவது டீ குடிப்பாங்களாடா, நீ லவ் பண்ணுற பொண்ணு டீ கொடுக்கலன்னு தான் சொன்னேன், அதுக்காக இப்போ எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த பொண்ணு இலையில ஊறுகாய் வச்சோன்னு நல்லா இருக்கே, நீ செஞ்சான்னு கேட்டா ஆமான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் காயெல்லாம் யார் செஞ்சது, ரெசிபி சொல்லுன்னும் போது திருன்னு முழிச்சு என்னென்னமோ வளரிக்கிட்டு இருக்கா. காலிங் பெல் சத்தம் கேட்குது. போய் கதவு திறந்தா அங்கே மோருக்கு பதில் டீ ஆர்டர் வந்திருக்கு. அப்பயும் பிரச்சனை ஆயிடுது. இப்போ இந்த பொண்ணு லவர்கிட்ட காட்டுறா, இவ தான் மாற்றி ஆர்டர் பண்ணியிருக்கா போல. எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குக்கர் சத்தம் கேட்குது. இவ உள்ளே போயிடுறா. அந்த குக்கரை ஓப்பன் பண்ண தெரியாமல் அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவருக்கு அழுகையே வந்துடுது. அவங்க மாமியார் பின்னாடியே வந்துடுறாங்க. கொஞ்சம் நவுருமா, பதட்டப்படாதுன்னு சொல்லி தண்ணியை மேலே தெளி, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்பயும் அவன் பதட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. நான் தப்புன்ட்டேன்னு இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க சொல்கிறாங்க, கல்யாணம் ஆன புதுசுலேயே மாமியார் கேட்டாங்க கொழுக்கட்டை வைக்க தெரியுமான்னு. நானும் தெரியும்னு சொல்லி வச்சுட்டேன், ஆனால் அது மட்டமாக வந்துருச்சு. அன்றைக்கி நைட்டு எல்லாருமே குடும்பமாக சந்தோஷமாக அதை தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன, அப்போ நீ எங்கள் குடும்பமாக ஏற்றுக்கலையான்னு சொல்லி. இப்போ கொழுக்கட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இப்போ மட்டமாக வந்திருக்கு. இவங்க கேட்குறாங்க, என்கிட்ட போய் தானே சொன்னேன், இந்த சாப்பாடு ஊறுகாலாம் நீ தான் செஞ்சதுன்னு. இதெல்லாம் நாங்கள் கடையிலேயே சாப்பிட்ருக்கோம். என் பையன் தான் அவன் கூட இருக்கான்ல, நீ தனியாக இருக்குன்னு இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாத, அவனை மிரட்டு, அவனை வேலை வாங்கு, நாங்கள் எல்லாருமே உன் கூட இருக்கோம், ப்ரெஷர் இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு பாரம்பரியம் ஆயிடுச்சு. யார் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை செஞ்சாலும் இப்படி மட்டமாக தான் வரும் போல இருக்குது. அதை எடுத்துகிட்டு வா, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோன்னொன்னே இந்த பொண்ணு எடுத்துகிட்டு போகிறா. சுற்றி எல்லாரும் உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கும் மனசு நிறைவாயிருது.